அடுத்தது லைஃப் நம்மளை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லா சர்ப்ரைசஸும் சேர்ந்தது தான் லைஃப். அப்படி எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு எங்கிருந்து எல்லாமே ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப இங்க வந்து நிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க எல்லாருமே தான். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்தையுமே தாண்டி எவ்வளவு தூரம் ஓடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த விஷயத்த ரொம்ப நம்புவேன். மோர் தென் த டெஸ்டினேஷன் ஜேர்னி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்னோட ஏதோ ஒன்று பண்ணி இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த பயணத்தில் இது வரைக்குமே என் கூட இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்த வெற்றி தோல்வியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்பிக்கையோட ஓடுறது தான் ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து நிச்சயமா கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே போல நல்ல படங்களை ஆடியன்ஸ் என்னைக்குமே கைவிட்டதில்லை. பல படங்கள் எக்ஸாம்பிளா இருந்திருக்கு, டாடாவும் அதுல மிக முக்கியமான எக்ஸாம்பிளா எனக்கு இருந்திருக்கு. நிச்சயமா அந்த வரிசையில டாடாக்கு அப்புறம் இன்னொரு நல்ல படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு படமா மாறும்.